அன்னைக்கு நாங்க தேவதையா தெரிஞ்சோம், இன்னைக்கு தெருவில் போற நாய் மாதிரி தெரியுமான்னு. அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய 50 பேர் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் காணாம போறாங்க. கடைசி 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் அத்தனை ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்கோம். ஆனா எத்தனை செவிலியர்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம், எத்தனை டாக்டர்கள் ஆக்டிவா இருக்காங்க. நீங்க செவிலியர்கள் கூட ஆக்டிவா பார்த்துடலாம், டாக்டர் நீங்க ஆக்டிவா பார்க்கவே முடியாது. இன்னொரு 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுடைய பிரச்சனையும் ஒன்றா வெளியே வரப்போகுது. அதற்கு ஒரு ட்ரையல் தான் நீங்கள் இது பார்க்குறீங்க. செவிலியர்கள் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. 4 வருஷமா ஒருத்தவன் தொண்டை தண்ணியோட கத்திக்கிட்டு இருக்கான், ஒருத்தரும் வந்து கேட்கல. ஆனால் எலெக்ஷன் வரும்போது நான் கத்த போறேன்னு இன்ஃபார்ம் பண்ணாலே நீங்கள் வந்து நின்றுக்கிறீங்க. அப்படின்னா நர்சிங் துறைக்குள்ள எம்ஆர்பி எக்ஸாமினேஷனே இல்லாமல் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் இதே சம்பளம், இந்த எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதினவங்களுக்கும் இதே சம்பளம். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட 1 வாரமா செவிலியர்கள் வந்து அவங்க பணியை நிரந்தரப்படுத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளை ஏதாவது செஞ்சிருக்காங்களா? என்ன செய்ய போறாங்க அரசு சார்பில் இருந்து? முதல்ல இது ஏன் பிரச்சனை எதுக்குன்னு தெரிஞ்சாதான் விஷயமே தெரியும். இது நீங்க செவிலியர் பிரச்சனை நீங்க பாக்குறீங்க. இன்னொரு 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுடைய பிரச்சனையும் ஒன்றா வெளியே வரப்போகுது. அதற்கு ஒரு ட்ரையல் தான் நீங்கள் இதை பார்க்குறது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல்னு சொல்லலாம், அரசு பணி சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம். 2 பக்கம் பிரித்து பார்க்கணும். இந்த முதல்ல செவிலியர்கள் பிரச்சனை ஏன் அப்படின்னு தெரியணும். அரசு தரப்பிலிருந்து அவர்களை நிரந்தரம் பண்ணுறதுக்கான வழிகளை நாங்கள் பண்ணுறோன்றது தான் அமைச்சர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் செவிலியர்கள் கிட்ட போய் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா, அதாவது அவருக்கு சொன்ன அந்த கமிட்மெண்ட் கொடுத்த அந்த செவிலியர்கள் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதான ஸ்டேட்மெண்ட் தான் செவிலியர்கள் சைட்லேருந்து வருது. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் இந்நேரத்துக்கு அவங்க கலைஞ்சிருக்கணும், இன்னும் கலையவே இல்லை. ஸோ இங்கே என்னன்னா இந்த இடத்துல 2 மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். முதல்ல இது எப்படி துவங்குது அப்படின்னா, இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ வேலைக்கு வந்தவங்கள பர்மனன்ட் பண்ணணும் அப்படின்ற பிரச்சனைனால உருவாகிறது கிடையாது. 2013-14 நடந்த எக்ஸாமினேஷன்ஸே, அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து அரசு பணியில் சேரணும்னா டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. ஸோ அது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது Group 1, Group 2, Group 3, Group 4 பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கில் உள்ள வருவீங்க இல்லையா? ஸோ அதுவே உங்களுக்கு எவ்வளோ லட்சம் பேர் எழுதுவாங்க, அதில் எத்தனை பேருக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தேர்வுலையுமே ஆசிரியர்களுக்குன்னு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் இருக்கும். அந்த மாதிரி வந்து செவிலியர்களுக்கு இருக்கக்கூடியது, அதாவது மருத்துவம் சார்ந்த துறைகள் சார்ந்து இருக்கக்கூடியது, சுகாதாரத்துறை சார்ந்து இருக்கக்கூடியதற்கு வந்து எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் அப்படின்ற எக்ஸாமினேஷன் நடக்கும். இது அரசு தேர்வு. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எழுதி ஒருத்தவங்க வந்து பாஸ் ஆயிட்டாங்கன்னா, நல்ல மதிப்பெண் எடுத்துட்டாங்கன்னா, கவர்மெண்ட்ல அவங்க லிஸ்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். இதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வேலையை நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா 2013-14 எழுதினவங்களுக்கு 2015 ரிசல்ட் வந்தவங்களுக்கு 2016 வரைக்கும் போஸ்டிங் போடாம அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு கடைசி இதுல இருந்து 2015னா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட இல்லை. நீங்க ஜஸ்ட் திங்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். வெறும் நம்ம இந்த 4 வருஷத்தை மட்டும் பேசக்கூடாது, கடைசி 10 வருஷமாவே என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். எந்த ஒரு ஆட்சியாளர்கள் உள்ள வந்தாலுமே சரி, இது எவ்வளவு தள்ளி போய் கிட்டத்தட்ட 2024 தான் அவங்களுக்கு போஸ்டிங்கே கொடுத்தாங்க. அதுவும் வந்து அந்த கவுண்ட் பேஸ்டு இருக்கும் இல்லையா, அந்த முதல் நம்பர், 2வது நம்பர், வரிசைப்படி அந்த 3வது நம்பர், 4வது நம்பர், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். 100 பேருக்கு, 60 பேருக்கு, 90 பேருக்கு, திடீர்னு 200 பேருக்கு, திடீர்னு 300 பேருக்கு, இப்படின்னு போயிட்டு தான் இந்த 2024 தான் போஸ்டிங் நிரந்தரமாகவே ஆச்சு. இப்ப செவிலியர்களோட போராட்டம் 2 வகையில இருக்கு. ஒண்ணு நிரந்தரப்படுத்துங்கன்றாங்க, அல்லது ஊதியத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்றாங்க. அந்த 2 வகை. இப்ப நீங்க இந்த 2012-13 எக்ஸாம் எழுதியிருப்பாங்களா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அது வரைக்கும் நீங்க எங்களுடைய அரசு துறையில நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் ஸ்டாஃப் மாதிரியோ அல்லது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்லயோ நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு 11 மாசம் வேலை பார்ப்பீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த போஸ்டிங் வர வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான நாங்கள் சம்பளத்தை கொடுத்துட்றோம். ஆனால் ஒரு நர்ஸ் என்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த எல்லா வேலையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்படி தான் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அப்படி இவர்கள் உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உள்ளே வரும்போது அவங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்குன்னா 7,000 ரூபாய், 7,500 ரூபாய், அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு டைம்ல இன்க்ரிமெண்டல்ல திருப்பி இவங்க சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி 8,000-9,000 ரூபாய் அந்த மாதிரி சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு 2016 டிஎம்எஸ் ஆஃபீஸ் வாசல்ல ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க செவிலியர்கள். இது கண்டினியூஸா ஆகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அதோட சம்பளம் அதிகமாகி இன்னைக்கு ஒரு 18,000 ரூபாய் ஸ்டேஜ் வரைக்கும்
உயர்ந்திருக்கு. ஆக்சுவலா வந்து பர்மனன்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளம் 60,000 ரூபாய். ஸோ 18,000 ரூபாய்க்கும் 60,000 ரூபாய்க்குன்றது 4 மடங்கு அதிகமான சம்பளம் இருக்கும். ஆனா வேலை 60,000 ரூபாய் சம்பளம் என்ன பண்றாங்களோ அதே வேலை தான் இந்த 18,000 ரூபாய் சம்பளம் பண்றவங்களும் இருக்கும். அப்ப அவங்க போராடுறது நியாயம் தானே, எங்களுக்கான ஊதியத்தை எல்லா இடத்துலயுமே வந்து அப்படி இல்லைன்னா நீங்க எக்ஸாமினேஷனே வச்சிருக்க கூடாது இல்லையா? இப்ப அவங்களோட இதுல என்ன சொல்றாங்கன்னா, எதுவும் கோவிட் டைம்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமான செவிலியர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு அம்மா பேசுறாங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு அம்மா பேசுனாங்க, அன்னைக்கு நாங்க தேவதையா தெரிஞ்சோம், இன்னைக்கு தெருவில் போற நாய் மாதிரி தெரியுமான்னு கேள்வி கேட்கறது உண்மையிலேயே ஒரு ஆதங்கமான ஒரு செயல் தானே. அதுல அவங்களே குறிப்பிடுறாங்க பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, எங்களை வந்து அன்பா இருக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், நாங்க கோபமா பேசுறோம், இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்ன்றதுதான் நீங்க இவ்வளவு பேர் சொல்றீங்களே, எங்களுக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணும்போது, இப்ப நீங்க பிரைவேட்ல ஒருத்தவங்க படிக்கிறாங்கம்மா, ஒரு நர்சிங் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் பிரைவேட்ல ஜாப் ஜாயின் பண்ண போனாங்கன்னா அவங்களுக்கு 11,000 ரூபாய் தான் குறைஞ்சபட்ச சம்பளமே. ஆனா நர்சிங் படிக்க எவ்வளவு தெரியுமா ஃபீஸ்? 10 லட்சம் ரூபாய் இல்லாம ஒருத்தவங்க நர்சிங் படிச்சு முடிச்சுட்டு வெளில வர முடியாது. குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபாய் இல்லைன்னா நர்சிங் படிச்சுட்டு வெளில வர முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய துறைகள்லயே சரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காம நீங்க வந்து படிப்பதற்காக என்னென்னலாம் நீங்க பண்ணீங்களோ அதற்கு 1% கூட ஒத்து போகாத ஒரே ஒரு படிப்பு இருக்குன்னா அது வந்து நர்சிங் படிப்பு தான். வேணா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம். இது தெரியாம இன்னைக்கு வரைக்கும் ஊர்கள்லயும் கிராமங்கள்லயும் இருக்கிறவங்க எல்லாருமே நர்சிங் படிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மனநிலை என்னன்னா, டாக்டர் படிச்சா நம்ம நல்லா சம்பாதிக்கலாம்ப்பா, டாக்டர் படிச்சா நம்ம பணக்காரங்க, செட்டில் லைஃப் அப்படின்ற ஒரு அந்த மனநிலை வந்து இருக்கே. ஏன்னா வெரி சிம்பிள், டாக்டர் ஆனாங்கன்னா 6 மணி நேரம் டியூட்டிமா, 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். சரியா? அந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்கு. ஒரு மனுஷன் 8-9 மணி நேரம் வேலை பார்க்க முடியும். 6 மணி நேரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறாங்க. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, நர்ஸா இருந்தாலும் சரி, ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்து ஒரு 7-8 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதை இன்னொரு இடத்துல போய் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அங்க ஒரு சம்பளம் இருக்கு, டபுள் சம்பளமா கிடைச்சிரும். அது ஒன்று. ரெண்டாவது, கிளினிக் வச்சு பாருங்க. ஒரு டாக்டரா இருந்துட்டாங்கன்னா, ஒரு கிளினிக் வச்சாங்கன்னா, ஒரு பேஷண்ட் கிட்ட 200 ரூபா வாங்கினாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேஷண்ட் கிட்ட வாங்கினா எவ்வளவு வந்துச்சு? அப்ப அதை மாசமா கணக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு வந்துச்சு? வாங்குற சம்பளத்தை விட 3 மடங்கு காசு அதிகம். ஸோ இன்னைக்கு பணத்தை பேஸ் பண்ணி படிப்பாகி போச்சு. அந்த பணம் எவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து எவ்வளவு எடுக்க போறேன்றது பண்றதுனாலதான் இதன் மேல இருக்கக்கூடிய ஆர்வமும் நிறைய பேர் வந்து அதை சார்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க இங்க டாக்டரையும் நர்ஸையும் நீங்க வேறுபடுத்தி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு டாக்டர் படிக்கிறவங்கள அதிகபட்சம் பேர் யாராக இருப்பாங்கன்னா பணக்கார வீட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இது வந்து பணம் சார்ந்து மட்டும் இல்லாம பிரெஸ்டீஜியஸ் சார்ந்தும் ஒண்ணு இருக்கு. நான் டாக்டர், என் ஒய்ஃப் டாக்டர், எங்க அப்பா டாக்டர், எங்க அம்மா டாக்டர், அப்ப என் பிள்ளையும் டாக்டரா இருக்கணும்ன்ற ஒரு பிரெஸ்டீஜியஸ்ல இருக்கு. ஆனா ஏழை குழந்தைகள்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த டாக்டர் கனவுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கு. ஏன்னா ஈவன் நீட் எக்ஸாமினேஷன்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சிருங்க, இட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஓகே, ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது காரணம் ஒண்ணு கம்யூனிகேஷன் கேப். அரசு வழியில தமிழ் மீடியத்துல படிச்ச ஒரு அரசு பள்ளி மாணவி ஒரு காமனான ஒரு விஷயத்திற்காக நீங்க தமிழ்லயே நீட் எக்ஸாமினேஷன் கூட எழுதலாம், ஆனா எழுதி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு 7.5ல நீட் எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆகி 10 மாணவர்கள் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில இலவசமா படிக்கிறதுக்கு போனாங்கன்னா அதுல 7 பேர் படிக்க முடியாம பாதிலேயே குவிட் பண்ணிட்டு வரவங்க தான் அதிகமா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க படிச்ச எதுவுமே அங்க போனா 0 ஆயிடும். இன்னைக்கு அவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியவங்க அவங்க போனவங்கன்னா 0 ஆகும். அது காரணம் என்னன்னா, அவங்க வந்து தன்னை எக்யூப்டடா இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம்லாம் ஆக முடியாம நடந்ததுதான். இப்ப 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தான் நர்சிங் துறை. அப்ப என்ன நினைக்கிறாங்க, நான் நர்சிங் படிச்சுட்டு எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதிட்டேன்னா எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் மூலியமா எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சிரும். அப்ப நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லையா, எனக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்ற ஒரு வேலை கிடைக்குதுன்றதுக்காக நர்சிங்ல போடுறாங்க. இப்ப இவங்களோட எல்லா எதிர்பார்ப்புமே நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக போறேன்ட்டுன்னு. பட் இவங்க பிரச்சனை எங்க வெடிக்குது அப்படின்னா, நீங்க எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் மூலியமா எடுத்தது மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட் பேசிஸ்லயும் எம்ப்ளாயை உள்ள கொண்டு வந்தாங்க. நர்சிங் துறைக்குள்ள எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் இல்லாம கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் இதே சம்பளம், இந்த எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களுக்கும் இதே சம்பளம். இவங்களுக்கு 2 பேருக்குமே சேம் ஆயிடுது. எம்ஆர்பி எக்ஸாமினேஷன்ல பர்மனன்ட் ஆனவங்களுக்கு அதிகமான சம்பளம், பர்மனன்ட் இல்லாத இவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம். நீ 1 வருஷத்துல பர்மனன்ட் ஆகுறன்னு சொல்லி ரூல்ஸை சொல்லிட்டு பண்ணல. இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சியோட வாக்குறுதிகள் கொடுக்கும்போது 356ல குறிப்பிட்டபடி எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதின எல்லாருக்குமே அரசாங்க போஸ்டிங் கன்ஃபார்ம்னு சொன்னதுனால கரெக்டா இந்த எலெக்ஷன் வரக்கூடிய டைம் இவங்களுக்கான ஒரு ப்ரீஷியஸ் டைமா பாக்குறாங்க. எனக்கு என்னன்னா, காலி பணியிடமே இல்ல அப்படின்னு அமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாரு. ஆனா காலி பணியிடம் இல்லாம தான் இருக்கா உண்மையில அரசு மருத்துவமனைகள்ல. காலி பெட் வேணா இல்லைன்னு சொல்லலாம், காலி பணியிடம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 3 பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸாவது இருக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறவங்களும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். எத்தனை பேருக்கு எத்தனை நர்ஸ் இருக்காங்க நல்லா தெரியும்.
நம்ம இதெல்லாம் பெருசா பேசி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்டுக்கே 2 நர்ஸ் அந்த மாதிரி என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் என்ன வேணா சொல்லிட்டு போங்க. இப்ப நாமளே அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா நிறைய சப்போர்ட் பண்றோம், ஹெல்ப் பண்றோம், ஒர்க் பண்றோம். ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், ஒரு மனுஷன் 10 லட்சம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, என் தலையை அடமானம் வச்சாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு அடமானம் வச்சாலும் பரவாயில்ல, நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்றதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, சுகாதாரமான ஒரு விஷயம். சுகாதாரத்துறையில சுகாதாரம் கிடையாது. முதல் விஷயம், கேர் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. நீங்க கற்பாம்பூச்சி ஓடும், ரத்தம் தெளிச்சிருக்கும், போய் ஏன் இதை பண்ணீங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. காலையில ஆரம்பிக்கிறது ஸ்கேனிங் வந்து 11:30 மணி வரைக்கும் தான் ஸ்கேனிங் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் நேத்திக்கு அட்மிட் ஆயிருப்பாங்க, இன்னைக்கு காலையில ஸ்கேனிங் எழுதி கொடுத்துருக்கணுமா, ஸ்கேனிங்க மதியானம் 2 மணிக்கு எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டர் வந்திருக்க மாட்டாரு, டாக்டர் வந்து தான் எழுதி கொடுப்பாங்க. அப்ப 2 மணிக்கு எழுதி கொடுப்பாங்களா, ஸ்கேன் பண்ண போனா அங்க மூடி இருக்கும். அடுத்த நாள் காலைல ஸ்கேன். நீங்க அரசு மருத்துவமனையில் செல்லக்கூடிய எந்த ஒரு நபர்களுக்கும் ஈஸியா அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி போனதா சரித்திரமே இல்லை. ஈவன் நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டோட நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணாது. கவர்மெண்ட் எடுக்கிற டெஸ்ட் கன்சிடர் பண்ணும். அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா இங்க அரசாங்கத்திற்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் 2 இருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் கியூர் பண்ண முடியாது, உங்களை முழுக்க சரி பண்ணிடும், உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரவே வராது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கண்டறிஞ்சு தான் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்குள்ளேயே போவாங்க. இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். பிரைவேட்ல பிரச்சனையை ப்ரொலாங் பண்ணுன்றதான் மைண்ட் செட்ல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு சளின்னு போனீங்கன்னா சளி வந்து கண்ட்ரோல் ஆக வைப்பாங்களே தவிர சளி சரியாக விட மாட்டாங்க. ஏன்னா கண்ட்ரோல்ல இருக்கணும்னா அந்த மாத்திரை எடுக்கணும். அப்ப அந்த மாத்திரையை நீங்க 7 நாள் 8 நாள் 10 நாள் 20 நாள் எடுக்க தான் அந்த மாத்திரைக்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த மாத்திரையே ஒரே டைம் கொடுத்தாங்கன்னா அது சரியாயிட்டு நீ திருப்பி மருத்துவமனைக்கே வர முடியாத அளவுக்கு நீ சரி பண்ணி அனுப்புவாங்க. இதான் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெடிசன் அடிச்சுக்க முடியாது. நீங்க கோவிட் டைம்ல தமிழ்நாடு அரசாங்க மருத்துவமனையில் இருந்திருக்கக்கூடிய மருந்துகள் மட்டும்தான் சிறந்த மருந்துகளாக இருந்தது. அது வேற எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அங்க செஞ்சவங்களுக்கு மட்டும் தான் சரியாச்சே தவிர பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க எல்லாம் சரியாகவே இல்லை. இது வந்து இப்ப நீங்க இதை ஹேண்டில் பண்ணவங்க நர்சஸ் இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு, ஏன்னா 2 பக்கம் இருக்கு. எனக்கே நிறைய கோவங்கள் இருக்கு. எல்லா நர்ஸும் அவன் பாசமா பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு பேஷண்ட் உடம்பு ஃபுல்லா ரொம்ப மோசமான நிலைமையில போய் உட்காரும் போது முடியலன்னு சொல்லி கேட்டோம்னா வந்து வா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது கூட ஒரு ஆள் கிடையாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா ஆயிடுவீங்கன்றதா மனுஷன் எதிர்பார்க்கறான். ஊசி போடுமா, மருந்து போடுமா, மாத்திரை போடுறத விட நீங்க பதட்டப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நாங்களாம் இருக்கிறவங்க பாத்துக்கிறவங்கன்னு சொல்ற அந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்கறாங்க. இந்த வார்த்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய பல செவிலியர்கள் செய்யறதே இல்லை. இப்ப அந்த செவிலியர்கள் கிட்ட கேட்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்குது, அரசாங்கத்துல இருந்து எனக்கு இந்த ப்ரெஷர். அப்படி யோசிச்சு பாருங்க, என்ன ப்ரெஷர் அப்படின்னு கேட்டா, ஒரு 25 வயசு புள்ள வந்து நர்ஸ் ஆயிடுதுங்க. 25 வயசு புள்ள நர்ஸ் ஆயிடுது. அப்ப நர்ஸ் ஆன ஒரு 4 வருஷத்துல கல்யாணம் பண்ணணுமா? 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்ப பெர்மனன்ட் ஆகவே இல்லை, அவங்க டெம்பரரிலியே இருக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு லீவ் கிடையாது. பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, பிரெக்னென்ட்டுக்கு லீவ் இருக்கு, ஆனா அந்த லீவுக்கான சம்பளம் கிடையாது. ஸோ மெட்டர்னிட்டி ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. எந்த ஃபெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு இல்லாதப்ப அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஐயோ நம்ம லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறது பதில் கர்ப்பமா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டு போயிடலாம், டெலிவரி ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லையே வேலை பார்த்துட்டு, ஏன்னா அந்த பணம் வேணும், காசு வேணும், ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து வந்தவங்கன்ற அவங்களோட ஒரு பக்கம் வலி இருக்குல்ல. இதெல்லாம் சேர்ந்து அரசாங்கத்தின் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எரிச்சலும் அந்த வெறுப்பும் பேஷண்ட் மேல டைவர்ட் ஆகும். அப்ப இது நடக்குதா நடக்கலையான்னு பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க போய் டீனை போய் கேட்டீங்கன்னா இல்ல டைரக்டரை போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு டிமாண்ட் வச்சிருப்பாங்க, அதை செஞ்சு கொடுக்க முடியலன்னு நடந்திருக்கும். முகபகரணங்கள் இருந்திருக்காது, மருத்துவ வசதிகள் இருந்திருக்காது. இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் புதுசா ஓபன் பண்ணிருக்கோம்? கடைசி 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் அத்தனை ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் எத்தனை செவிலியர்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம்? எத்தனை டாக்டர்கள் ஆக்டிவா இருக்காங்க? நீங்க செவிலியர்கள் கூட ஆக்டிவா பார்த்துடலாம், டாக்டர் நீங்க ஆக்டிவா பார்க்கவே முடியாது. ஒரே நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி தான் பேஷண்ட்டை பார்க்க வருவாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, அதே டாக்டர் இதை பார்த்துட்டு கீழே போய் ஓபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனிங் பார்த்துட்டு திருப்பி ரிப்போர்ட் பண்றதுக்கு 6 மணி நேரம் முடிஞ்சு போயிடும். நம்ம தமிழ்நாட்டில் அப்ப இப்படி நடக்குதுன்னா அப்ப பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் இன்னைக்கு முடியாம மருத்துவமனையில இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப இவர்களுடைய டிமாண்ட் ஒரு பக்கம் நியாயமா இருக்குன்னா, நான் என்ன சொல்றேன், எடுக்கும் போதே டைரக்டா உன்னை கான்ட்ராக்ட்ல தான் எடுக்கிறேன். எனக்கு என்ன எல்லாத்தையுமே வந்து தனியாருக்கு வந்து மாற்றி கொடுக்கறதுல இருக்காங்க. பேருந்து இது தனியார் இல்லமா, இது வந்து புரிதல் வேணும் உங்களுக்கு. என்னன்னா ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட். இது செவிலியர்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துறையும் இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல மாத்திருக்காங்க. ஆனா அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் பிரைவேட்ல இருந்து வராது, அரசாங்கத்திலேயே ஒரு விங்கு கிரியேட் பண்ணுவாங்க, ரெக்ரூட்மெண்ட்க்குன்னு ஒரு விங்கு கிரியேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பென்ஷன் கேட்க மாட்டேன்,
பென்ஷன் கிடைக்காது. வேலை பார்க்கலாம் உன்னை தூக்கிட முடியும். நல்லா பார்த்துக்கோங்க, வேலை பார்க்கலாம் உங்களை தூக்கிட முடியும், பென்ஷன் உனக்கு கிடையாது. அப்ப நீ வந்து பணி நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேணும் தான் நான் சொல்றேன். கவர்மெண்ட் ஜாபுக்கே வேணும்னு சொல்றேன். நீங்க கவர்மெண்ட்ல பர்மனன்ட் பண்றீங்களா, அவங்களுக்கு முதல்ல இதை கொண்டு வாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க புதுசா வரவங்க விட்டுட்டு பெர்மனன்ட் பண்றவங்களுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா காலைல 9 மணிக்கு வந்து 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு இத்தனை டார்கெட் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்ப வேணாலும் நம்ம லீவ் எடுத்துக்கலாம். என்னை கேள்வி கேட்க யாருமே கிடையாது. நான் இந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு ஒவ்வொருத்தரும் இரஸ்பான்சிபிளா நிறைய பேர் நடந்துகிட்ட காரணங்கள்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை தலையில கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஏன்னா அரசாங்க பதவி கிடைச்சதுன்னா அது வந்து இறக்குற வரைக்கும் கடைசி வரைக்கும் அது அரசாங்க பதவியாக இருக்கும்ன்ற அந்த நம்பிக்கை தான், அது அந்த ஆசை இவங்களுக்கு வருது. அது அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாருக்கும் காமன் ஆக்குங்க அந்த விஷயத்த. நீங்க தனியா இப்ப நீங்க வந்து பிரைவேட்டா கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க ஈக்குவலைஸ்டு பேவும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சம்பளத்தை விட பிரைவேட்டா ரெக்ரூட் பண்ணவங்களோட சம்பளம் அதிகம். ஏன்னா டேலண்டட் பீப்புளை மட்டும் தான் உள்ள கொண்டு வராங்க. இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இன்னதுக்கும் பயங்கர டிஃபரன்ஷியேட் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். காரணம் என்னன்னா பிரைவேட்டா குவாலிட்டியா இருக்க பீப்புளை உள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம் தான் அது மாறுது. அப்ப இது தவறு கிடையாது. ஆனா நீங்க இதுக்குன்னு கொண்டு வந்தோம்னா இதை நீங்க பர்மனன்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கீங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லமா, நமக்கு தெரிஞ்சது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த பிரச்சனை தெரியும். 6 நாட்களாக 7 நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் குறைந்தது 50 செவிலியர்கள் போராட்டத்தில் உள்ளார்கள். இதுல இப்போதைக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய 50 பேர் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் காணாம போறாங்க. அவங்களே எங்க போறாங்க, காணாம போறாங்க மீன்ஸ் அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒண்ணும் இல்ல, 50 நாளும் அந்த 50 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா போராட்டத்திற்கு முழு போக்கஸ்டோட புள்ள குட்டிங்களோட அங்கே இருந்து போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள போய் கலைக்க முடியல. கலைச்சா மீடியா அட்டென்ஷன் கிடைச்சிரும். அவங்கள போய் திட்ட முடியாது, அவங்கள போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால அதான் சொல்றேன், அதை பண்ண முடியாதுல்ல. என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு வாட்டி கூட பாத்ரூம் வராது. இந்த பாத்ரூமுக்குன்னு போகும்போது தூக்கிட்டு போயிடுறாங்க. டீ குடிக்க வெளியே வந்தேன் என்ன தூக்கிட்டு போயிடுறாரு. எப்பெல்லாம் வந்து சின்னதா அதாவது அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யறது, சாப்பிடுறது, தன்னுடைய உடம்பு இது பண்ண பேசிக் நீட்ஸ்க்கா, இது ரொம்ப கேவலமா. இது எப்படின்னா நம்ம சொல்லல, ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக இன்னொரு கொலை பண்ணி அதை உள்ள இறையா போட்டு அந்த இறைய கண்ணில் காமிச்சு அந்த இன்னொரு மீனை சாவடிக்கிறது ஒரு கதை இருக்கும். அப்கோர்ஸ் இது சுத்தமா சரி கிடையாது. இது சுத்தமா சரி கிடையாது. ஏன்னா ஒரு தன்னை கழிப்பிடத்திற்காக போன, அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கழிப்பிடம் வந்தா போகணும்னு தோணுமா? இதை பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி தெரியும், தோணும். அப்ப காணாம போறாங்க, பயம் தானே உருவாகும். அப்ப ஒரு பெண் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய எந்த விஷயத்துக்கும் பண்ண முடியலன்னா அப்ப அவங்க எந்த அளவுக்கு, அப்ப எப்படி தோணும், எப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் திருப்பி வேலை பார்ப்பாங்க? I'll tell you, ஒவ்வொரு மருத்துவமனையும் இதுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு. ஆக்சுவலி சப்போர்ட்டிவா தான் இருக்கு. அரசு இதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்காம இருக்குது எதுக்கு சார்? அரசோட பிரஷரால தான் காவல்துறையே வந்து இப்படி பணம் எங்க இருக்கு? இந்த வீடியோ மட்டும் தான் நம்ம எல்லா பக்கமும் அலசுறோம். யோசிச்சு பாருங்க, 18,000 ரூபாய் சம்பளம் வாங்குற 16,000 பேருக்கு 45,000 ரூபாய் நீங்க சம்பளம் போடுறீங்கன்னு வச்சுக்கோ, 3 படங்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் வரைக்கும் 10 கோடி ரூபாய் செலவாச்சுன்னா அது 30 கோடி ஆகுமா மாசம்? இல்லையா? அப்ப வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா அரசாங்கம் இருக்கிற எல்லா காசையுமே தேவையில்லாத நிறைய ஸ்கீம்ல செலவு பண்ணிடுச்சு. அதனால கடனா மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. கடன் ஆல்ரெடி இருக்கிறது தான், அதுக்கும் மேல இப்போ நம்ம அதுக்கு மேல கடன் இருக்கு. தனிப்பட்ட மனிதர் பேர்ல இருக்கக்கூடிய கடன் அவ்வளவு அதிகம். நான் என்ன சொல்றேன்னா, இலவசங்கள் தேவை இதெல்லாம் வந்து ஒரு மனிதருக்கு அது ஒரு உரிமைன்னு வச்சுப்போம். ஆனா அந்த உரிமை யாருக்கு இருக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எந்திரிச்சிக்கவே முடியாத எனக்கு வீல் சேர் கொடுத்தா எனக்கு சந்தோஷம். ஓடுறவனுக்கு எதுக்கு வீல் சேரு? அதாவது அந்த உரிமைகளை தேவையானவங்களுக்கு தேவையான வழிமுறைகளோட தேவையா பண்ணியிருந்தாங்கன்னா 1/3 குறைஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, மாசம் 1000 ரூபாய் திட்டம் இருக்குல்ல, நான் தப்பெல்லாம் சொல்லலை, 1000 ரூபாய் திட்டம் இருக்குல்ல, அதனால இன்னைக்கு பொழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மனிதர்களுக்கு மட்டும் அது போய் சேர்ந்துதான் நீங்க கேளுங்க. அவங்களுக்கு மட்டும் போய் சேர்ந்துதான் கேளுங்க. சொந்த வீடு சொந்த வாசல்னு எல்லா நிலமும் வச்சிருக்கிறவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் போகுது, இல்லாதவங்களுக்கும் போகுது. அப்ப இது ரெண்டுத்துல என்ன வேற்றுமை இருக்கும்? இதுல ரெண்டுத்துல நீங்க என்ன சொல்ல முடியும்? இதுலயுமே பல பேர் எனக்கு வரல, இப்போ வந்து எலெக்ஷன் வரதால இப்போ எனக்கு தராங்கன்ற பல குற்றச்சாட்டு. எவ்வளவு நாள் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? Do you think இந்த அமௌண்ட் வந்து லைஃப் டைம் கிரெடிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? Nothing will happen. இட்ஸ் இந்த மாதிரி திட்டங்களை நான் தவறு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த திட்டங்கள் யாருக்கு போய் சேரணுமோ, எதற்கு போய் சேரணுமோ, என்ன வழியில போய் சேரணுமோ அதை சரியா பண்ணாம இருக்கிறது தான் தவறுன்னு நான் சொல்றேன்.
அதையெல்லாம் சரிப்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்திட்டாலே நம்ம போதும். இன்னைக்கு யாருக்கு வேணும்? இப்ப மாசம் 1000 ரூபாய் நம்ம வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, புதுமை பெண் திட்டம் மூலியமா மாணவர்களுக்கு கொடுக்குறோம். ரொம்ப நல்ல விஷயம். அது படிக்கிறதுக்கே வெளில வர முடியாம ஏன் கொடுக்குறோம்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. படிக்கிறதுக்கு கல்லூரி போய் சேர்ந்து அது இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு கஷ்டப்படுற அப்பா அம்மாவோட கஷ்டத்தை துடைப்பதற்காக அந்த பிள்ளைங்க வேலைக்கும் போயிட்டு படிப்பை ஃபோக்கஸ் பண்ணாம இருக்குதுங்கன்றதுக்காக இந்த பணத்தின் மூலியமாக உன் படிப்பை ஃபோக்கஸ் பண்ணிக்கோ அப்படின்றதுதான் ஒரு சிம்பாலிக்கான மாடல். சிம்பாலிக்கான ஒரு மாடல். ஆனா இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சு? கார்ல வந்து இறங்குற பிள்ளைக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆகுது, பைக்ல வந்து இறங்குற பிள்ளைக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. எனக்கு என்னன்னா, அரசு சார்பில் இருந்து இதுவரைக்கும் எதுவுமே வந்து குரல் கொடுக்கலையே முதலமைச்சர் அவர்கள். ஏன் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு? தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க, அதுக்கு அடுத்து பேருந்து ஓட்டுநர்கள் போராடினாங்க, அடுத்து ஆசிரியர்கள் போராடினாங்க, இப்போ வந்து செவிலியர்கள் போராடுறாங்க. எல்லாருமே போராடுறாங்க. ஆனா நான் மக்களுக்கு தான் செய்யறேன்றாரு. ஏன்னா இவங்க எல்லாரும் தானே மக்கள், இவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாரு. இப்ப எலெக்ஷன் வந்துட்டா மட்டும் வந்து எல்லாமே கேட்கறாங்க இல்லையா, குறை நிறை எல்லாமே. இப்ப ஏன் கேட்க மாட்டாங்க? அது இது வெரி சிம்பிள் லாஜிக் தான். இதுல என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 160 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நிறைகள் குறைகள் இருக்கு. என்னைய கேட்டீங்கன்னா, ஒரு காமன் பப்ளிக்கா வேலை செய்யாத அரசு அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்லுவேன். வேலை செஞ்சு எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்ற அரசு அதிகாரிகள் இருக்காங்க. 2 வகையில நீங்க பாத்துக்கலாம். அப்ப நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சால்வ் பண்ணனா 160 டிபார்ட்மெண்ட் லைன் கட்டி போராட்டத்துக்கு வரும். 160 டிபார்ட்மெண்ட் லைன் கட்டி போராட்டத்துக்கு வரும் இல்லையா? ஒரு டிபார்ட்மெண்ட் அனைவருக்கும் என்ன அடிப்படை வசதிகள் தேவையோ என்னன்னா, இங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்களை பார்த்து 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 ஒவ்வொருத்தருக்கான ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டதுனால ஒரு சமமான ஒரு திட்டங்களை உருவாக்க முடியாத சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிக்கிட்டோம். இதுலயே ஆளு தராதரம்லாம் பார்த்து தான் ஹெல்ப் பண்றாங்க. நிறைய விஷயம் இருக்கு. அது என்ன டிபார்ட்மெண்ட், எது நல்லா வைரல் ஆகுது, எது நல்லா பெருசாகுது, எது நல்லா தெரியா இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி அது மாறிடும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஆனா அமைச்சர் அவர்கள் எனக்கு எல்லாமே வந்து கரெக்டா இருக்காங்க. இப்ப புதுசா பணி நிரந்தரம்க்கு இல்லைன்னா பணி வேணும்ன்றதுக்கு தற்காலிகமா யாரும் எடுக்கவும் முடியாது, தூக்கவும் முடியாது. நாங்க எல்லாருமே கரெக்டா எங்கெங்க இருக்கணுமோ எல்லாருமே செட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு மேல நீங்க ஏன் போராடுறீங்க? இல்லைன்னா இது வந்து தேர்தல், இப்ப எலெக்ஷன் வரதால யாரோ வந்து வேணும்னே திட்டமிட்டு இது வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு ஒரு டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா தூண்டி விட்டு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ண முடியுமா? ஒருவேளை அப்படி இருந்தா கூட அதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 4 வருஷமா ஒருத்தன் தொண்டை தண்ணியோட கத்திக்கிட்டு இருக்கான், ஒருத்தரும் வந்து கேட்கல. ஆனா எலெக்ஷன் வரும்போது நான் கத்த போறேன்னு இன்ஃபார்ம் பண்ணாலே நீங்க வந்து நின்னுக்கிறீங்க அப்படின்னா அப்ப இதானே அவங்களுக்கான நேரம். அதனாலதான் முதல்ல பேசும்போதே சொன்னேன், நமக்கான நேரத்துல தான் நம்ம கேட்க முடியும். எனக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நான் பேச முடியும். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது எனக்கான வாய்ப்பிற்கான நேரம். அதான் சொல்றேன்ல, இத்தனை வருஷம் நம்ம சமாளிச்சது பெரிய மேட்ரு இல்லைங்க. இந்த அடுத்த 6 மாசம் சமாளிக்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய விஷயம். போராட்டம்ன்றது இந்த உலகத்துல நிக்காம இருக்கவே இருக்காதுமா. ஏன்னா அரசாங்கத்திற்கு இந்த கவனம் போய் சேர்க்காம இருக்கலாம், இதை கம்யூனிகேஷன் எடுத்துக்காம இருக்கலாம். இதுக்காக எவ்வளவு பேர் மனு கொடுத்துருப்பாங்க, இந்த மனு கிழிச்சு போட்டிருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அம்மாலாம் சொல்லுது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது புலம்புறாங்க. அந்த மனசு எவ்வளவு வலி இருக்குன்றது இருக்குல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, என்னதான் இருந்தாலும் இத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இவ்வளவு வேலையை பார்த்துக்கிட்டு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழும்போது எதுக்குடா இந்த சம்பளம், எதுக்குடா இந்த வேலை அப்படின்றது தோணுமா இல்லையா? அப்ப அப்படி ஒவ்வொருத்தரும் வேலையை விட்டு போனாங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ இப்படி யோசிக்கணும். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய சமமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னா ஈவன் நான் வந்து கவர்மெண்ட்டையும் குறை சொல்லலை, பொலிட்டிக்கல் பார்ட்டியும் குறை சொல்லலை, மக்களையும் குறை சொல்லலை, இவங்களையும் குறை சொல்லலை. குறை சொல்லலைன்றது மீன்ஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த 4 பேர்கிட்ட இருக்கக்கூடிய தவறு சொல்றது இயற்கையான ஒரு விஷயம். அந்த தவறுகளை தீர்த்திக்கக்கூடிய இடத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும், அதை அவங்க எடுத்துக்கணுன்றதான் நம்ம கேட்கணும். நன்றி.